எதை கொடுத்தாலும் குடிக்க துணிஞ்சோம், குடித்தான் செத்தான். அப்புறம் நான் போலீஸ் கர்நாடகா போலீஸே சொன்னது என்ன தெரியுங்களா, வீரப்பன் அவருக்கு ஒரு பீடி குடிக்கிற பழக்கம் கூட கிடையாதுன்னு சொன்னாங்க கர்நாடகா. விட அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு போய் என்ன தெரியும். பனிஷன் இப்போ 5 ரூபா 5 பேரை சுடும் போதும் சாராய கேனில் ரப்பா டீப்பிள் ரப்பா கொண்டு போய் வச்சுருக்காங்க, எல்லாருமே குடிச்சிருக்கிறாங்க. அந்த 2 பேர் சுட்டு கொண்டு போய் அங்கே கொண்டு போய் அவங்க ஆட்டம் போட்டுக்கிட்டு ஆலம்பாட்டில் குடிச்சுக்கிட்டு கிடந்திருக்கிறாங்க. இங்கே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா இங்கே அட்டைப்பட்டி கவிதையிலேருந்து வரும் அப்போ குவார்டர். அப்புறம் யாங்க நானே பார்த்துருக்குறேன், குடிச்சிருக்கிறேன் எத்தனை டைமு. தண்ணி ஊற்றிட்டா சாமி கும்பிடுவோம், எல்லா சாமிகளுக்கும் பேர் வச்சு எந்த கோயிலை கண்டாலும் தடவைப்படம் செருப்பு கழட்டி விட்டு கும்பிடுவான். வாக்கு கேட்பான், எதுனாலும் ஒன்றா தண்ணி ஊற்றிக்கிட்டா கேட்பான், டவுட்டு கிளியர் பண்ணுறதுக்கு கல் பொறுக்கி போட்டுக்கிட்டு கேட்பான். ஆமாப்பா, விசேஷத்துல நல்லாவே அடிக்கிறோம். எல்லாத்துக்கிட்டையும் தெரிகிற மாதிரிலாம் அவன் குடிக்கல, வந்து கடைக்கு போய் குடித்தான்னு நம்ம சொல்லலை. நாங்களாம் வாங்கிட்டு போய் ஒவ்வொரு இடத்துல உக்காந்து கையை போட்டு அவன் மீடியமாக குடிப்பான். அதிகமாக குடிச்சோம் திங்களாடிக்கிட்டு தெரிய மாட்டோம். மீடியமாக குடிப்பான். இப்படி பொழுதானுங்கிற வரைக்கும் பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு சிரிச்சிட்டு இருப்பான். பொழுதோடு பேசிட்டு இப்படி தலைமையில தோல் மேலே போட்டுட்டு அவனுக்கு என்ன பைக்குதோ என்ன பொருளுக்குதோ அதை எடுத்து இப்படி தோலில் மாட்டிட்டு அவனுக்கு யார் வேணுமோ அவனை மட்டும் சாய்க்கு பண்ணுவான். வாடா போகலாம் போய் பார்க்கலாம் எங்கனாலும் அப்படி போவாங்க. போய் அவங்க இஷ்டத்துக்கு எங்கே போகணுமோ அங்கே போய் மண்ணை அப்படி தொடச்சி விட்டு கடுங்கெல்லாம் பொறுக்கி விட்டு போட்டு படுத்துக்குவான். அவன் நம்பிக்கையாக நம்மளாடி தான் படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, கணக்கெல்லாம் இல்லை. அவனும் அப்படி தான் உஷாராக போய் படுக்கணும். ஆமாம், அப்போ முதல்லாம் போய் தண்ணி இருக்கிற இடத்துல சோறாக்குவாங்க, திங்குவாங்க. கொஞ்சம் கடுப்படி ஆகணுன்னா தண்ணி மொண்டுட்டு போய் இப்படி படுதா காகிதம் போட்டு சுற்றியும் கல்லை வச்சு கட்டி படுதா காயத்தை போட்டு தண்ணி ஊற்றுவாங்க. எல்லாம் புடங்கிட்டு அப்புறம் எல்லாம் மடிச்சுட்டு கட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க, வேறு இடம் மாற்றிக்குவாங்க. அந்த அடுப்பு கூட சுத்தமாக மறைப்பாங்க. கடுப்படி ஆக அவனும் கொஞ்சம் உஷாருன்னு உஷார் பண்ணிகிட்டே இருந்தது தான். இல்லைன்னா 30 வருஷம் பிழைக்க முடியுமா? நல்ல புத்தி தான் அவங்கள்ட்ட. சொல்லுவார் புத்தி கேட்கலன்னா நல்ல புத்தி. சொல்லுவார் புத்தி கேட்டு கோவிந்தன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவன் இளவயசு பையன், சின்ன பையனுங்களுக்குன்னா அவர் தான் ரொம்ப அறிவுபூர்வமாக செயல்பட்டார். என்ன கடைச்சி கிடத்துட்டு என்ன அறிவு பண்ணி என்னத்துக்கு ஆச்சது கூட்டிகிட்டு போயிருக்கணும். அவன் வானா நானே காய்ச்சி வானா போகலாம், டெல்லிக்கே போயிடலாம்ண்ணா அப்படின்னு கூப்பிட்டு போயிருக்கலாம். ஆனால் வீரப்பன் அவர் வந்து 2-3 தடவை சரண்டராவுக்கு பேச்சுவார்த்தை நடத்தினப்போ சேத்துக்குழி கோவிந்தன் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள்லாம் போய் சரண்டர் ஆகிறதுனா அவங்க நான் காட்டுக்குள்ளே இருந்துக்கிறேன்ற மாதிரிலாம் போய் சொல்லியிருந்திருக்காரு. அப்படின்னா அவனுக்கு எந்த இல்லாதவன் கல்யாணம் இல்லை காரியம் இல்லை, முண்டை கட்டக்கிற பையனுக்கு என்ன தெரியும்? போய் கல்யாணம் ஆயிருக்குது அவருக்கு எங்காச்சு அவங்களா போய் ஒரு பொண்ணை கூட்டி இருந்தால் கல்யாணமா? வீரப்பனதே கல்யாணம் ஆகலை. 8 மாலை 8 மாலை போட்டு பாலை தலையில் பந்தல் போட்டு தாலி கட்டி வச்சுங்க. சரிங்க. இதான் அங்கே தான் சிங்காபுரத்தில் கல்லாட்டியில் பாலை மரத்து கல்லாட்டுக்கு தான் அந்த கல்லாட்டில் அப்படி. ஆமாம், டேப் இருக்கு எடுத்தான்ப்பா இது ஊற்றுறது. நீங்கள் அந்த டைமில் இந்த லைட் செட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தீங்களோ? இங்கே வந்தாவே நான் தான் பண்ணுவோம். ஊருக்கு வந்துட்டாங்களாவே அதான் போய் கூத்து அடிக்கடி ஒன்று விடுவாங்க. அது ஒற்றை நாடகம், அது மேடை நாடகம், அது இதெல்லாம் விடுவாங்க. அவங்க தான் இந்த மாறி மாட்டம் ஆடுறது அவங்க வந்தால் தான். வேறு நாளும் காட்டு பகுதி போயிட்டு மாதக்கணக்கில் 10 நாள் 15 நாள் இருந்துட்டு வந்தானே ஏதோ ஒரு விசேஷம் பண்ணுவாங்க. அவங்களும் கொஞ்சம் நல்லா சில்லறை ஆகணும். சர்க்கரை வெள்ளத்தை போட்டு சோத்தை ஆக்கி வர்றவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் அன்னதானம் போட்டால் பருப்பு குழம்பு வச்சு ரசம் வச்சு அதுவும் போடுவாங்க. 2 சிப்பு 3 சிப்பு வேவிச்சு வரவங்களுக்கெல்லாம் போடுவாங்க. மூட்டையாக கட்டிட்டு போய் திங்குவாங்க. பழம் காய வைக்கிறேன்னுவாங்க. ஒரு மாட்டு வண்டியிலே பிடிச்சி ஓட்டு போவாங்க. 200 500 காயாட்டம் பழம் 2000 3000 பழமாட்டம் கடலை அது இது பொருள் பிஸ்கட்டு மைசூர் பாக்கு அது இது நினச்சத வாங்கி ஒரு லோடு ஏற்றிக்குவாங்க. போய் நைட்டெல்லாம் ஒரு 40-50 பேர் சேர்ந்துக்கிட்டெல்லாம் பூஜை முடிஞ்சதும் திங்குவாங்க. அவன் எவ்வளோ வேணுமோ மூட்டையில் துணியில் மூட்டை கட்டி தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படி தான் விசேஷம்.
அந்த இடத்துல கூத்து வைக்கணும் நாடகம் வைக்கணுங்கிறபோது அப்போ அந்த இடத்த செட் பண்ணாங்களோ அந்த இடத்துக்கு நாம் போய் ஒரு லைட்டும் கட்டுறது, எங்கெங்கே லைட்டு போடணும், தரக்காலங்களுக்கெல்லாம் லைட்டு போடணும், அதை போட்டு கொடுக்குறது, இப்படி இந்த வேலையெல்லாம் பண்ணணும். உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாரோ வீரப்பன்? உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாரா? பிரியம்லாம் நம்ம அதிகமாக பிரியமாக இருந்துக்காங்கன்னு என்ன சொல்லுவோம், சின்ன வயசுலேருந்து பழக்கம்தான். ஒன்று சொன்னால் செய்வான். ஆனால் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரி போய் எல்லா பக்கமும் ஆஸ்பத்திரி போயிட்டு போய் கூட்டியான்ட்டாங்க. ஆகலை, ரொம்ப கஷ்டமாக கிடக்குறோம். அப்போ வந்து ஒரு மாட்டு வண்டி அவங்களத ஓட்டியாந்து மாட்டு வண்டியில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு அப்போல்லாம் எங்கேனாலும் வருவோம். என்னை கொண்டு போய் தருமபுரியில் கொண்டு போய் வையாபு டாக்டர் ஆஸ்பத்திரியில் என் முன்னாடியே சொல்கிறான், எனக்கு அப்படியே கஷ்டமாக கிடக்குது. என்னால் நான் அவன் உயிர் போனால் கூட அவன் உயிர் போகக்கூடாது, காப்பாற்றணும் அப்படின்னு வீரப்பன் சொன்னார். வீரப்பன் சொன்னான். அவனும் அந்த ஆண்டி கிருஷ்ணனும் திமராய் செட்டியார் 3 பேர் வந்தாங்க. 3 பேருமே அங்கே வந்துட்டு தான் என்கிட்டயே 2 பேரும் இருந்துட்டான். வீரப்பன் ஒரு ஆள் தான் பெண்ணாகரம்ட்டான். பெண்ணாகரம் அவனுக்கு ரொம்ப சிநேகிதக்காரங்க இருக்கிறாங்க. அங்கே அவனோடைய வேட்டையாடணும்லாங்கிற லட்சமங்க லட்சமங்கலாம் இருப்பாங்க. 5 பேரே லட்சமம் அப்படின்னு ஒரு 4-5 பசங்க இருந்தாங்க. அப்போ அவங்க திமராய் செட்டியார்னு அந்த ஆண்டி கிருஷ்ணன் என்கிட்டயே 2 நாள் இருந்துட்டு அப்புறம் நான் 20 நாள் என்னை வச்சுக்கிட்டாங்க ஆஸ்பத்திரியில். 20 நாள் கழிச்சு தான் அவங்களே 500 ரூபா பணம் கொடுத்தது. அப்போ 500லாம் 5000 மாட்டோம். 500 ரூபா பணம் கொடுத்தேங்க அப்பங்கிட்ட எங்கள் அம்மாட்டியும். இப்படி பண்டமாக தான் கொஞ்சம் நாளைக்கு தெங்க அடிக்கணும் அவனுக்கு அப்படின்னு அனுப்பிச்சாங்க. அதிலேருந்து எனக்கு ரொம்ப நல்லா. அப்புறம் அவன் மேலே கொஞ்சம் பிரியும் தான் இருந்துச்சு. கேட்டால் பேரச்சுன்னா கேட்கலாம், போகலாம், அவங்ககிட்ட வரலாம் அப்படிங்கிறது இருக்கும். ஏதோ ஒன்று நான் சொன்னாலும் கேட்பான். வேண்டான்னு எத்தனை பேரை அடிக்கிறதுக்கு போனவங்களாம் தடுத்துருக்கிறவங்க கப்புனுக்குவோம். அவன் எவனாக இருந்தாலும் அடிக்கிறதுக்கு கை நோங்கி போடுவான், அடிக்கிறன்னு சொல்லுவான். கொஞ்சம் சொன்னால் கொஞ்சம் மாதிரியாக சொன்னால் கேட்டுக்கும். பாரு, அடிக்க கோபம் தானே. நீ அவனை அடித்தா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் மேலே வரும். எதுக்கு அதை போய் அடிக்கணும்? வேண்டாம் பக்கம்னு இரு. அவன் செஞ்ச தப்புக்கு நாமளே மன்னிச்சுக்கிட்டு அவனை சண்டை பிடிக்கலாம் உண்டு அப்படின்னு பேசினா கப்புன்னு. நல்ல பையன் தான் அம்பாவும், நல்ல ஆள். சொல்லுவார் பேச்செல்லாம் அவங்க ரொம்ப டைட் பண்ணி அழிஞ்சு போயிட்டான். இல்லைன்னா இன்னும் கூட அவனுக்கு ஆயுசு பிறந்துச்சு. சரிங்க, ரொம்ப நன்றி. நன்றி கடவுளை.